இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன குப்பத்துல போட்டுருவா? படிச்சு பாரு. படிச்சு பாரு. நல்லா இருக்காது. ஏற்கனவே பண்ணிட்டோம். தூக்கி போட்டுறேன். ஏற்கனவே பண்ணிட்டோமா? வாணா, நல்லா இருக்காது. இந்தா வேற எதனா ட்ரை பண்ணலாம். என்ன இதுல இருக்கிற மாதிரியே வந்துரு. அதுல இருக்க மாதிரிலாம் வர முடியாது. நான் வரேன். தை பிறந்தா வழி பிறக்கும் என் தங்கமே. என்ன இது பேப்பரு? பிரிச்சு பாப்போம். என்ன இதுல இரவு தோட்டத்துக்கு வரவும் பொங்கல் பரிசு காத்திருக்குன்னு போட்டிருக்கு. யார் இது எழுதுனது? ஓ, நம்மால்தான் எழுதுனாளா? ஏன் நேர்ல சொல்லாம சீட் எழுதி போட்டிருக்கா? யாருக்கும் தெரியாம சஸ்பென்ஸா கொடுக்கணும்னு நினைக்கிறா போல இருக்கு. ரோகு டார்லிங், இந்த மாமனுக்கு அப்படி என்னதான் கிஃப்ட் தரப்போறேன்னு பாக்குறேன். என்ன இத சீட் எழுதி நம்ம மேல போடுறாரு? என்னவா இருக்கும்? பொங்கல் பரிசு காத்திருக்கிறதா போட்டிருக்கு. ஏன் நேர்ல கொடுக்க மாட்டாரா? தோட்டத்துக்கு வர வச்சு அதுலயும் ராத்திரியில தான் கொடுப்பாரா? அப்படி என்ன கிஃப்டா இருக்கும்? நைட்டு போய் பாப்போம். ஹலோ. ஆமா, இல்ல எனக்கு தெரியும். என்ன ஈஸ்வரி பொங்கல் பரிசு காத்திருக்குன்னு சீட் எழுதி போடுறா? சரி சொல்லுங்க. போட்டது இவதானா? ஒண்ணுமே புரியலையே. ஆனா இந்த இடத்துல இவ மட்டும் தான் இருக்கா. என்ன திடீர்னு பாசம் வந்துருச்சா? இப்படி எல்லாம் பண்றா? பரவாயில்ல, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளைய பிரிச்சு வச்சுட்டு இந்த வயசுல கிஃப்ட் அண்ண வேண்டி கிடக்கு. கிஃப்டுக்காக போகலனாலும் பொண்ணு மாப்பிள்ளைய பத்தி பேசுறதுக்காகவாது போகணும். சரி, ஓகே, நான் வச்சிருக்கேன். இந்த வயசுல தனியா சந்திச்சு கிஃப்ட் கொடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்கா? இப்பதான் இளம திரும்பறதா நினைப்பா. ஏற்கனவே 4 பொண்ணுங்களை பெத்தாச்சு. பேரம் பேத்தி எடுக்கிற வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா?